ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் அமேசிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வேர்ல்ட். நாம நம்மளோட கிளாஸ்ல மேக்ரமியோட பேசிக் நாட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல லெஃப்ட் ஹாஃப் நாட்டும் ரைட் ஸ்பைரல் நாட்டும் பார்த்தோம். இந்த வீடியோல ரைட் ஹாஃப் நாட்டும் லெஃப்ட் ஸ்பைரல் நாட்டும் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் போட்ட அதே சேம் நாட்டு தான், ஆனா அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய ரோப்பை சென்டர் ரோப்புக்கு மேல் பக்கமா லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு ரோப்பால ரைட் சைடு ரோப்பை ஒரு சுத்து சுத்தி சென்டர் ரோப்புக்கு அடிப்பக்கமா கொண்டு வந்து ரைட் சைடு ரோப் வழியா வெளியே எடுக்கணும். இதுல சைட்ல கொடுத்துருக்கிற இமேஜையும் பின்னும் போது கையையும் கவனிச்சிங்கனாலே ஈஸியா புரியும். சொல்றத கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட இமேஜையும் பின்னலையும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமா நீங்க இதை கத்துக்கலாம். இந்த நாட் ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட்ல கொண்டு வந்து ஃபினிஷ் பண்றதுனால இதை ரைட் சைடு ஹாஃப் நாட்னு சொல்லுவாங்க. இந்த பின்னலை நம்ம தொடர்ச்சியா பின்னிக்கிட்டே வரும்போது இது லெஃப்ட் சைட்ல ஸ்பைரல் மாதிரி சுருண்டுக்கிட்டே வரும். அதனாலதான் இதை லெஃப்ட் சைடு ஸ்பைரல் நாட்னு சொல்றாங்க. ஹாஃப் நாட் ஸ்பைரல் நாட்டை வச்சு மட்டுமே நான் பின்ன ஃப்ளவர் வாஸ் இது. இந்த மாதிரி நீங்க பின்னல் போட்டு பழகும் போது பின்னல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.